போது அங்கே நீ இருந்த மந்தார செடி போல பூத்திருந்த என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொல்ல பெண்ணாத்து கரையோரும் அண்ணாந்து நான் பார்த்து உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல செஞ்சாலே யாரும் இல்லை ஊருக்குள்ளே அன்ன கோடி ஒன்ன தேடி அத்து பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த மந்தார செடி போல பூத்திருந்த ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீட பிடிச்சி வந்து விளக்காய வைப்பேன் ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீட பிடிச்சி வந்து விளக்காய வைப்பேன் ஆகாச மேகத்தை நான் பாயா விரித்து வைப்பேன் புகழியணி என்று உங்க அத்தை வர வளர்ப்பேன் உன்னோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்தில முத்தம் தந்து காதோர பேச்சிடுவேன் என்ன நம்ம சொல்ல நினைச்சே தந்தனத்தை பட்டு பதித்தே கட்டி முடிச்சு உன்னை கொஞ்சம் போறாங்க தாலி வர வாங்கினானே அன்ன கோரி உன்னை தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது அங்கு இருந்த மந்தாரத்தை போல ஒரு மாலையிடு நீர் தளித்து ஒரு கோலம் உன்னை தானே எங்க அப்பா வந்தாரு கைதட்டின உலகங்கள் எஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? நான் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கேன் தெரியுமா? என்ன இதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல. என்ன சொல்றீங்க? பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம்தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. சரி, சித்திரை மாசம் 35ஆம் தேதி கல்யாணம். சித்திரை மாசம் 35ஆம் தேதி கல்யாணம். சித்திரை 35? ஆமா. ஓ, சித்திரை 30 31 தானே இருக்கு. அட இல்லைன்னா பக்கத்துல கடன் வாங்க வேண்டியானே. பழச மறக்கல. ஆமா, 35ஆம் தேதி கல்யாணம். இன்னைக்கு என்னை கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைங்க வாரா. என்ன சொல்றீங்க? அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சாது. ஓஹோ, அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம், என் தேவதை. எல்லாரும் தூங்குறாள், எழுப்புங்க. என்னை கட்டிக்க போறவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கா, ஊமை உடைய மடைக்கு வந்துட்டு காலையில் மங்களக்குடிக்கு டீ சாப்பிட வருவா. தூங்குறாள், எழுப்புங்க, வருவா. அவள் வந்தாத்தே அவளை இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். இதுவரை நான் அவளை நேருக்கு நேராக பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா அப்பா தான் சொல்லியிருக்காங்க, பொண்ணு பார்த்துருக்கடா, அழகான பொண்ணுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவளை பார்க்க போகிறேன். அவள் பேர் என்ன தெரியுமா? அவள் பேர் எந்திரி. அவள் பேர் எந்திரி. சரி. இன்னொருத்தி வருவா. யாரு? அவ பேரு கிளப்பு. கிளப்பா? இப்ப வர்ற பேரு எந்திரி. இன்னொருத்தி வர அவ பேரு கிளப்பு. கிளப்பு இப்ப வருவா பாருங்க. ஏன் தம்பி வருவா? அதெல்லாம் சரி. எத்தனை வருஷம் சொன்னீங்க கல்யாணம்? 13 வருஷமா. 13 வருஷமா? 13 வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கு. ஆனா நம்ம ஊருக்கு வந்து அந்த கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, அதை முன்னிட்டு அவளை பார்க்க போறேன். பார்க்கறதுக்காண்டு போறீங்க? அந்த கும்பத்துல தண்ணி ஊத்துவையா? இங்கேயும் கும்பத்தில் தண்ணி ஊத்தாங்க, நாங்களும் அங்கே தண்ணி ஊத்துவோம். உன் காதலிக்காண்டி நான் பாடுறேன் பாட்டு. அப்படியா? ஆமா. இதுலயும் மங்கு இருக்கு. ஹலோ, இந்த வைப்பா அண்ணே, கொஞ்சம் லைட்டா கோயிங்க. சீரு அவளுக்கு. என்னது சீரா? என்ன கட்டலாம் இட்லி தான் வைக்கணும். அம்மா எந்திரி. இந்த பாட்டை கேட்டோன்னே நீ மரியாதையா எந்திரி. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதேன் பவளமல்லி தோ
மல்லிகைப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. அம்மா எந்திரி, நீங்க தான் அந்த எந்திரியா? ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஹாய் இருந்தேன் கேட்கலங்க, உங்களை புதுசாக பார்த்ததுனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற எந்திரியோட அப்பத்தாவா? இல்லை அவங்க அம்மாச்சியா? கோவப்படாதீங்க. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ 13 வருஷம் கழிச்சு பொண்ணு கடைசியில் என் தலையில இடி விழுந்துருச்சா? இடி. ஆனா இந்த எந்திரி எந்திரிக்கோ, நீ எந்திரிச்சுக்கிட்டே இருக்க. இதுவரை எந்திரிக்கல. அவைய வேணாம் அப்பா, நீ காசே தர வேணாம், அவனை கும்பிடுறேன். காசுலாம் நல்லா வச்சிருக்கேன், போய் உட்காரு. காசு கொடுப்பேன், அப்புறம் காசு கொடுப்பேன், யாரையா பாட்டு படிக்கல, அப்புறம் திருப்பி கேட்பேன். நீனு எங்கள் அண்ணன் ஒன்றும் போல, போய் உட்காரு. நாளைக்கு என்ன கதியோ, என் தங்கச்சி கல்யாணம், என்னை கொண்டுருவாங்க தண்ணியை போட்டு. காசு வேணாம், ஏன்னா விடியா 50 ரூபா கொடுத்து என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறியா? நீங்கள் வானே நாடகம் இருக்க போதும். நீங்கள் வானே உட்கார சொல்லுங்க. சரி, அமைதிக்கு பெயர் தான் ஏந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அடியே எந்திரி. அத்தான், நீ தான் என் உலகம். அப்படி நினைக்காதீங்க. எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் ஆனா உனக்கே தான் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அத்தியா அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அவங்க நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல, நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பார்க்குறாங்க. அப்படி சொல்ல, நகை என்ன அப்படின்னா கூட விற்கிது. ஒரு பவுன் 1500 ரூபாய் தான் விற்கிது. நீ நகை கடைக்கு போனியா கவரிங் கடைக்கு போனியாடா? வச்சாரு பேர 1,30,000 ரூபா வைக்கிதா, 1500 ரூபா வைக்கிதா? சரி அடியே, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. 13 வருஷம் கழிச்சு எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு, நீ இஷ்டம் இல்லைன்னு மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. கல்யாணமா இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினே இசையே மலரா நாளும் தூட்டுவே. ஐயோ இங்கிலீஷா பேசுறாளே. நோவா? நோ. ஐயோ அடியே எந்திரி. சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஆனா நெசயமான உள்ள பொம்பளோட தோத்து போயிடுவா. ஆனா உன் அளவுக்கு கண் திருஷ்டி போட்டு வச்சிருக்கா பாரு. 1 லட்சம் ரூபா வாங்க. அடியே எந்திரி. அத்தான், என்னை மாட்டேன்னு மட்டும் சொல்லாதே. நான் மாட்டேன். ஏன் மாட்டேன்? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு. பரவாயில்ல, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கல்வி தான் முக்கியம்ங்கிறவர். அதில் தான் பெரிய விஷயம். சரி, படிக்கிறோம்ங்கிறிய, அப்படி என்னடி படிக்கிற? பிஆர்சி. பிஆர்சி இது காரைக்குடி டு அடுத்தபடி பசுமாரில் தெரியுது. பிஆர்சி. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். என்னது எம்டிஎஸ்? எம்டிஎஸ்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. 22 சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி நிற்காது பசா. ஐயோ சரிடி, ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியும்? ஏன் வேணாம்னு சொல்கிறேன்? நான் சும்மாவே அரைப்படி அரிசி கூட வேக வைக்க முடியாது. சரி, ஆனால் ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அப்படி ஆள் உருவத்தை பார்த்து நினைக்காடி. உள்ள பானையவே உள்ள வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அடியே, பானை இருந்தாத்தான் உழ வைக்க முடியும். அத்தான், என் மனசு அப்படி மனசரி. அது மட்டும் இல்லை, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அப்படி நினைக்காதடி. ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு இது ஓட்டு அமுக்கணும். நீ ரோலரா போட்டு அமுக்க பாக்குற. ஆமா, நம்மளால முடியவே முடியாது. முடியாதுன்னு மாட்டேன்னு சொல்லாத. நீ மாட்டணும்னு பாக்குற. மாட்டேன்னு சொல்லாத. அடியே கரையம்மா, எனக்கு பேரு எந்திரின்னு வச்சுட்டாங்க, ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னன்னு எனக்கு பரவாயில்ல. உனக்கு அந்த பிரச்சனை. ஒரு பொம்பளை பிள்ளைன்னா ஒரு ஆசை வாசம் இருக்கும்ல. உன் பேரு எந்திரி, எனக்கு எந்திரிக்காதான்னு யோசனையில் இருக்கேன்.
எல்லாமே உன் கையிலாண்டி இருக்கு. கையில இல்ல. எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல உலக்க இருக்கா? நான் என் தம்பி பெட்டி வச்சிருக்கேன், மணின்ற பெரிய உலக்க அத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு சொல்லி என்னையவே கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஐயோ ஒரே தான் சாயாத நெஞ்சில உத்து சுருக்குன்னு. அடியே நம்மளாம் எங்கே போகிறோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். ஆனால் உன் தங்கச்சி வரா. தங்கச்சி எனக்கவா? வர்றான் இப்போ. எனக்கு உன் தங்கச்சி வரா. எங்க அத்தா உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? வாய்க்கால தேடினேன், வரப்புல தேடினேன், வயக்காட்டுல தேடினேன். எங்க போயிருந்தீங்க? நம்ம போற இடம்லாம் வாக்கியா வரப்பு தானே. ஐத்தான் மற்ற இடம்லாம் காசு கேட்குறாங்க. ஐத்தான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாகுதா இல்லையா? அது இருக்கட்டும். சரிங்க ஐத்தான். அது யார் தெரியுமா? அது மைசெட்டுக்காரு அங்க இருக்கிறது. ஐயோ இவளுக்கும் கண்ணு தெரியலையே. என்னங்க ஐத்தான் இந்த நிற்கிறாங்க பாரு. யாரு நம்ம விருந்தாடி? யாரு இந்த அப்பத்தா? உங்க அப்பத்தாவா? உங்க அக்கா. உங்க அக்கா எந்திரி. இல்லையே நான் ஒரே பொண்ணு. இது உன் தங்கச்சி. ஐயே நான் ஒரே பொண்ணுங்க. உன் தங்கச்சி கிளப்பு விரிச்சு புடுவா. அடியே இப்பதான் தெரியுது. ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லிக்கிட்டாங்க. உங்க ஐத்தா அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நான் நம்பவே இல்ல. இப்ப தாண்டி தெரியுது உன்னை பத்தி. உன் லட்சணம் அப்பதான் தெரியுது. லட்சணம் தெரியுது இப்பதான். நீ தானே அவ? போய் பனை மரத்துல ஏற வேண்டியதானே? யாரு நீ? போய் ஏற வேண்டியதானடி. இங்க ஏற வந்திருக்க? நீ போய் தென்னை மரத்துல ஏறு. நீ போய் பனை மரத்துல ஏறு. அப்படியே என்னையும் பாரு எப்படி இதையும் பாருண்டு. அங்க இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. என்னையும் பாருங்கடி, எம்புட்டு இதையும் பாருங்கடின்னு. ஒரு சனம் இருக்க மாட்டேன். சிரிச்சுக்கடி பல்ல காட்டிக்காத. ஒரு சனம் இருக்காதுன்னு சொல்லாதடி. ஊரே சிரிப்பா சிரிக்குதியா உன்னை பார்த்து? அவளை பத்தி பேசினா நல்ல மரியாதை இல்ல. நீ இங்க இருக்க வேணாம். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. மூஞ்சிலே முழிக்காத. ஐயோ இந்த கேக்க தம்பி வந்து ஒப்பாரியே வைக்கிறாளா? இந்த கேக்க யாருமே இல்லையா? நீ அட பாவி தொட்டு தாலி கட்டறன்னு சொன்னியே. என்ன ஏமாத்திட்டே? நீ நல்லவா இருப்பியா? நீ நாசமா போயிர. நீ போ. என்ன ஏமாத்துறதுக்கு வந்தியா? அடக்கி வச்சு பாத்து ஒட்ட புடிச்சு அறுத்து புடியாரு. ஏய் இழுத்து வச்சு அறுத்துடா. ஆற இழுத்து நீயே. ஒண்ணே தாண்டி. என் காலல கொரியாடி. அடி போடி. என்ன கருவ கட்ட மாதிரி இருக்கும் காலு. இங்க வாங்கால தூக்காமி. ஏன் என்னத்துக்கு நான் தூக்கணும்? ஒன்னட்ட நினைச்சியா? இல்ல நான் கால்ல வரத்தலா, என் கையில வரத்தலா, இல்ல மண்டையில வரத்தலா, இல்ல எல்லாத்துலயும் குறைச்சல் தாண்டி. எல்லாத்துலயும் குறைச்சல் தான். அடிச்சுக்கறாங்க. இந்த குத்தாணி பேல சொல்லணும். அடிச்சுக்கறாங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சுக்கறாங்க. மாதிரி பேல சொல்லணும்? இந்த முட்டா பேல பார்த்து சொல்லணும். ஆறு முட்டா பையன்டா என் பொண்ணு பார்த்து. ஏன் புருஷனை பார்த்து இந்த மாதிரி பேசினா வச்சுவா? என் புருஷனை பார்த்து உனக்கு இழிச்சாய் மாதிரி தெரியுதா? உன்னை பத்தி தெரியாதாக்கா? ஏன் என்ன பத்தி தெரியும்? 15 வருஷம் பெட்டிக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியும். அடி போடி வெக்கங்கட சரிக்கு 20 வருஷமா ஆல்ரவுண்டுக்கார வச்சிருந்தே ஓலத்துல எனக்கு தெரியாதா? ஆலத்துல எனக்கு தெரியாத மிருகக்கார 7 வருஷமா வச்சிருந்தது. யாரு? அடி போடி வைக்க போறல இந்த அவர் என்ன மைசூர்காரோட வச்சிருந்தவள. போடி கோயில் பூசாரி வச்சிருந்தவள. அடி போடி ஆசாரி வச்சிருந்தவள. நீங்க யாரே வச்சிரு. முதல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் வச்சு நான் தான் மருந்து குடிக்கணும். ஐத்தா ஐத்தா ஜாலி கூட இருந்தாலும் கூட இருந்தாலும் அக்கா வரேன். அக்கா தங்கச்சி அனுசரிச்சு ஓட்டுங்க. அடி அக்கா நல்லா இருக்கியா அக்கா? அவன் எடுத்துட்டு போறான் கேன பையன். அவனுக்கா நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிறோம்? நம்ம எப்பயுமே ஒத்துமையா நம்ம ரெண்டுமே பெரிய அவசர முண்டில இருப்பாங்க. நம்ம ரெண்டு வரலையும் ஒரு உலக்கே போட்டு குத்தணும். ஆமாக்கா. அடியே அம்மா எங்க போறோம் தெரியுமா? எங்க? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போறோமாக்கா? ஆமாக்கா வேற எங்கேயும் கூட்டு வர மாட்டான். தங்கச்சி வருது. அப்படியா?